கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்ற புரிதலை, வேதாகமத்தில் உள்ள 2 பேருடைய வாழ்க்கையின் சுருக்கத்தை குறித்த நேரத்துக்குள்ளாக தியானிக்கலாம். ஆதியாகமம் 28:15 நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்தார். ஈசாக்குக்கு யாக்கோபு, ஏசா என 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஈசாக்கு யாக்கோபை கூப்பிட்டு அவனுடைய தாயின் குமாரன் சகோதரன் லாபானை வீட்டிற்கு போகும் என்று கட்டளையிடுகிறார். யாக்கோபு ஈசாக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து புறப்படுகிறான். அவன் தாயும் தகப்பனும் யாக்கோபை வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்பி வைக்கிறார்கள். போகிற வழியிலே அவனுக்கு தூதனுடைய தரிசனம் கிடைக்கிறது. அந்த இடத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 28:13-15 உன் தகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு கொடுத்தார். யாக்கோபு அதே இடத்துல ஒரு பொருத்தனை கர்த்தருக்கு செய்துவிட்டு லாபான் வீட்டுக்கு போகிறான். லாபான் வீட்டில் இருந்து கொண்டு ஆடு மேய்க்கும் தொழிலை செய்கிறான். லாபான் குமாரத்திகளை திருமணம் செய்து குடும்பத்துக்காக உழைத்து சம்பாதிக்கிறான். வேதாகமத்திலே ஆதியாகமம் 28, 29, 30, 31 அதிகாரங்களை நேரம் கிடைக்கும் பொழுது தொடர்ந்து வாசியுங்கள், புரியும். நான் சுருக்கமாக இந்த நேரத்திலே என்னுடைய இதை சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய குடும்பத்திலும் வேலையிலும் சூழ்நிலை மாற்றம், போராட்டம், பிரச்சனை வருவது போல அவனுடைய குடும்பத்திலும் அவனுடைய மாமா லாபான் மூலம் பிரச்சனை வந்தது. ஆடு மேய்க்கும் தொழிலில் பிரச்சனை வந்தது. சம்பள விஷயத்தில் பல பிரச்சனைகள் அவன் வாழ்க்கையில் வந்தது. ஒரு நாள் லாபானுடைய முகம் வேறுபட்டதை பார்த்த யாக்கோபு தன் மனைவி பிள்ளைகளையும் தான் சேர்த்து வைத்த சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு தகப்பன் வீட்டுக்கு புறப்படுறான். போகும் வழியிலே ஏசா தனக்கு எதிர்கொண்டு வருவதை அறிந்து தன் சகோதரன் பழைய பகையை நிமித்தமாக நம்மளுடைய குடும்பத்தை அழித்து விடுவானோ என்று பயந்து விடுகிறான். ஆதியாகமம் 32:7 பயந்து வியாகுலப்பட்டு என்று வசனம் சொல்லியிருக்கிறது. அவன் பயந்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்து விடுகிறான். சூழ்நிலையை நோக்கி பார்த்து தன் குடும்பத்தை பாதுகாக்க வழி செய்ய தொடங்கினான். கர்த்தரை நோக்கி பார்க்க மறந்து விட்டான். இன்று நீங்களும் நானும் சபையிலும் வேத வாசிக்கும் போதும் செய்திகள் கேட்கும் போதும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறந்து விடுகிறோம். சூழ்நிலையை நோக்கி பார்க்கிறோம். ஒரு விசை கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை யோசித்து பார்ப்போம். கிடைத்த வாக்குத்தத்தங்களை எழுதி வைத்து ஜெபிக்கிறோமா, அல்லது கேட்டு விட்டு மறந்து விடுகிறோமா, கேட்டு விட்டு விடுகிறோமா என்று இதுவரை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாத வாக்குத்தத்தம் இருந்தால் கர்த்தரிடம் தொடர்ந்து கேட்போம். சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஏசாயா 55:11 அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அவர் நம்மில் விரும்புகிறதை செய்வார். அவர் நம்மில் என்ன நினைக்கிறாரோ அந்த காரியத்தை நம்மில் வாய்க்க செய்வார் என்றுதான் வசனம் சொல்லியிருக்கிறது. அடுத்தபடியாக யோசுவாவை குறித்து பார்த்தோமானால், யோசுவாவினுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். யோசுவா 1:5 யோசுவாவோடு கர்த்தர் சொல்லுகிறார், மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று வசனம் 7 யோசுவாக்கு வாக்கு கொடுக்கிறார். 7ஆம் வசனத்திலே, மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிரு, நியாயப்பிரமாண வசனத்தை விட்டு உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை இரவும் பகலும் தியானம் பண்ணுவாயாக, அப்பொழுது உன் வழிகளை வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். வாக்குத்தத்தங்களுக்கு கீழ்ப்படிந்து யோசுவா அரசாண்ட காலத்தில் யோசுவா 6:7 அதிகாரத்தை வாசித்தங்களானால், அவன் எரிகோவை பிடித்தான். ஆயி பட்டணத்தின் ஒரு மனிதன் மூலமாக ஆகான் செய்த தவறால் தோல்வியை அடைந்தான். ஆனாலும் கர்த்தர் பாதத்தில் விழுந்து யோசுவா 7 அதிகாரம் 6 வசனத்திலே
அவன் கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து ஜெபித்து திரும்பவுமாக ஆயப்பட்டணத்தை பிடித்து கொண்டான். அதன் பின்பு யோர்தான் மலையிலே வடக்கு கிழக்கு தெற்கு என்று எல்லா இடங்களிலும் ஜெயித்தான். அவன் அரசாண்ட காலம் 23 வருஷம். அவனுடைய வாழ்க்கையில வெற்றியைத்தான் அவன் சுதந்திரித்தான். கடைசியில் யோசுவா 27 அதிகாரம் 29 வசனத்தின் சொல்லியிருக்கிற மாதிரி அவன் 110 வயதுள்ளவனாய் மரித்து போனான். இதை கேட்டுக்கொண்டிருக்க வாக்குத்தத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை நமக்கு உரிமை பாராட்டுவோம், நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். இன்றும் நம் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆயத்தமாக இருந்தால் அவருக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்ம கைவிடவே மாட்டார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.